மடையில கொடி கட்டிட்டாங்க. சோ இனி ஒரு 10-15 நாளைக்கு தேர் முடியற வரைக்குமே நான்வெஜ் செய்ய போறது இல்ல. அதனால இட்லி மாவுக்கு ஊற வைக்காம சாப்பாட்டுக்கு ஒல வச்சு முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா கம்பு ராகியும் ஊற வச்சிடலாம்னு சொல்லிட்டு கம்பை எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கழிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கம்பு ராகி சோளம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பதம் தான். எந்த டம்ளர்ல அளக்குறீங்களோ அந்த டம்ளர்ல 2 டம்ளர் கம்பு எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுக்கணும். 2 டம்ளர் சோளம் எடுத்தாலும் அதே 2 டம்ளர் சோளம் எடுங்க. உளுந்து வந்து ஒரு கை, உங்க கையில ஒரு கை எவ்வளவு வருதோ அந்த அளவு உளுந்து எடுத்தா கொஞ்சம் வெந்தயம் எடுத்தா போதுமானது. இதெல்லாமே ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டர்ல எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு அரைச்சிடலாம். ஏற்கனவே எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தான் ஊற வச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப தருதருன்னு இல்லாம நைஸாவும் இல்லாம ஒரு மாதிரி இட்லி பதத்துக்கு இல்லாம கொஞ்சம் நைஸா ஆட்டினீங்கனாலே போதும். அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஊறி வந்துரும். இட்லி மாவு மாதிரி நிறைய ஊற போடாதீங்க. ஏன்னா இது 2 நாளைக்கு மேல வச்சு சாப்பிட முடியாது. ஒரு நாள் தான் மேக்சிமம், 2வது நாளே அதிகம் தான். இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துரும். உங்க வீட்டு குழந்தைங்க இது மாதிரி சாப்பிட்டு பழக்கப்படல அப்படின்னா கொஞ்சம் இட்லி மாவு கலந்தே நீங்க தோசை ஊத்துங்க. இட்லி மாவு கலக்காட்டியுமே இந்த மாதிரி மொறு மொறுன்னு தோசை வரும். எனக்கு வந்து பிராக்டிஸ் ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, மெஷர்மெண்ட் தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, இல்லாட்டி என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா 2 ராகி தோசையும் வந்து தக்காளி சட்னியும் தான், தக்காளி கத்திரிக்காய் சட்னியும் தான் செஞ்சிருந்தேன். இதை குழந்தைகளுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு.